ஹாய்மா. இது என்னடா இதை தூக்கி இப்படி போட்டுட்டு காமிச்சிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இதுதாங்க எம்ஆர்ஐ ஸ்கேன். எம்ஆர்ஐ ஸ்கேன், அல்ட்ரா ஸ்கேன் ரெண்டுமே இதில் இருக்குது. இது என்னன்னா பித்தப்பை கல் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் நிறையா பேருக்கு இருக்குது. இது 100ல் 10 பேருக்கு பித்தப்பையில் கல் இருக்கும். அதனால் இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கோ நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கோ யாருக்கு வேணாலும் நம்ம இதை சொல்லலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ. இது என்னன்னே தெரியாமல் வயிறு வலிக்குது, முதுகு வலிக்குதுன்னு சொல்லிட்டு நிறையா பேர் டாக்டர்கிட்டே போகாமல் இருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு நிலமையில தான் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அப்படி தான் இந்த இது வந்துட்டு தெரியவே தெரியாது. அதாவது கல் இருக்குங்கிறதே தெரியாது. சாதாரணமாக நம்ம எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரியே தான் இருப்போம். சிலருக்கு வந்துட்டு முதுகு வலிக்கும், சிலவங்களுக்கு வயிறு வலிக்கும். முதுகு பேக் சைடு ஃபுல்லாக வலிக்கும். அப்போ பேக் சைடு வலிக்கும்போது பேக் பெயின் அப்படின்னு தான் நம்ம நினச்சிருவோம். அதனால டாக்டர்கிட்டே போகாமே விட்டுருவோம். ஆனால் போயிட்டு ஒரு ஸ்கேன், அல்ட்ரா ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கலாம். இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் எதுக்கு எடுக்கிறாங்கன்னு சொன்னாக்கா, இந்த ஸ்கேனில் அல்ட்ரா ஸ்கேனில் கல் இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எம்ஆர்ஐ ஸ்கேனில் பார்த்தோன்னாக்கா அந்த கல் எங்கே போய் டியூப்பில் அடைச்சிருக்குதா இல்லை கணையத்தில் போயிட்டு அடைச்சிருக்குதான்னு பார்க்குறதுக்கு தான் எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணுவாங்க. அதனால தான் 2 ரிப்போர்ட்டுமே நான் இப்போ இதில் கொடுத்துருக்கேன். கல் நிறையாவே இருக்குது. இந்த கல்லை வந்துட்டு கரைக்க முடியுமான்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். ஒரு 10 டாக்டர்கிட்டையே கேட்டு பார்த்துட்டாங்க. கேட்டு பார்த்துட்டும் எங்கேயுமே கரைக்க முடியாது, ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. லாஸ்ட்டில் ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய நிலமை வந்தது. இது மாதிரி நீங்களும் வயிற்றுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு கஷ்டப்படாமல் கரைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறதும் தப்பு. இது பார்த்திங்களா, இந்த இது வந்துட்டு 4 விதமாக திருப்பி ஸ்கேன் எடுப்பாங்க. ஒரு ஸ்கேனில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தெரியுது, இன்னொரு இதில் பார்த்திங்கன்னா அதிகமாக தெரியுது பாருங்கள். ஏன்னா இப்படி திருப்பி திருப்பி எடுப்பாங்க. எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்துட்டு 4 சைடில் இருந்தும் எடுத்து பார்ப்பாங்க. இது வந்துட்டு கரைஞ்சி இதுக்கு வெளியில் போகிறதுக்கான வழியும் கிடையாது. இது போயிடுச்சுன்னா இது நிறைஞ்சி 1-2 போய் டியூப்பில் அடைச்சி அந்த இதையும் சேர்த்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். அது 2 பிரச்சனையாயிரும், செலவும் கூடும். இதை பற்றின நிறைய விஷயங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் கேளுங்க, அதுக்கான பதில் நான் சொல்கிறேன். கமெண்டில் கேளுங்க. எவ்வளோ செலவாகும், எப்படி ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கும், என்னெல்லாம் சாப்பிட்லாம், எதை சாப்பிடக்கூடாது, இதை பற்றி எல்லாம் உங்களோட எல்லா சந்தேகங்களுக்கும் நான் அடுத்த வீடியோவில் பதில் சொல்கிறேன். ஓகே, பாய்.